3வது அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவளாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற இயேசுவை நீங்கள் கவனித்து பார்க்கும்படி இந்த சாயங்கால வேளையில் உங்களுக்கு நேராய், இது நமக்கு நேராய் ஆண்டோடைய வேத வாக்கியம் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, சுத்தம். வேத வாக்கியம் இவனமாய் சொல்லுகிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நாம் பரம அழைப்பிற்கு பங்குள்ளவளாய் பரிசுத்த சகோதரரே என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டு சொல்லப்படுகிற காரியம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக அவன் பரிசுத்த, அவன் சோதர பரம அழைப்புக்கென்று அவன் நியமிக்கப்பட்டிருக்கிற பங்குள்ளவர்களாக இருக்கிற பரிசுத்த சகோதரன், நாம் பரிசுத்த சகோதரராய் இருக்கிறோம் என்று சொல்லுகிற அவன் அந்த வார்த்தையில எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாறுதல் நாம் பரிசுத்த, அவன் பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்நாள் வரைக்கும் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி பரிசுத்த, அவன் பரம அழைப்பிற்காய் அழைக்கப்பட்டிருக்கிற பங்குள்ளவளாக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, அப்போஸ்தலரும் பரிசுத்தருமாய் இருக்கிற நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற தேவனை நீங்கள் ஒன்று கவனித்து பாருங்கள் என்று சொல்லி இந்த வேத வாக்கியம் நம்மை குறித்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் இந்நாட்கள் இந்த சாயங்கால வேளையில கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அதிகமான வேதவசனங்கள் உண்டு. அவை ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிறது. பல கிறிஸ்துவை அவை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிகமாய் பார்க்கும் பொழுது அவை வேதவசனத்தில் இயேசுவை சேர்த்துக் கொள்ளுங்கள், இயேசுவோடு கூட இருங்கள் என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியங்கள் அதிகமாய் இருந்தாலும் இங்கே சொல்லப்படுகிற கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வேதவசனங்களை சொல்லப்பட இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவையே உங்கள் பாதையில் வைத்துக் கொள்ளுங்கள், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்கிற வேத வாக்கியம் எல்லாம் இருக்கிறது. ஆகிலும் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா.